சாமி வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லுங்க. சாமி நான் பிண்டம் கொடுக்கணும். யாருக்கு? அம்மாக்கு சாமி. ஓ அப்படியா? முதல்ல நீங்க கங்கையில போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு சரிங்க. வேஷ்டி கட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. நான் தண்ணியில முங்கிட்டு போயிட்டு வாங்க. ஜாக்கிரதையா போங்க. அம்மா, உங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் காசியில உங்களுக்காக திதி கொடுக்க வந்திருக்கேன். கடவுளே, என் அம்மோட ஆத்மா சாந்தி அடையணும். கடவுளே, என் அம்மோட ஆத்மா சாந்தி அடையணும். சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. अस्य यजमानस्य मातरमुद्दिश्य प्रत्याप्तीक तिलतर्पण पिण्डप्रदानं च गंगादेवी प्रदानं च करिष्ये. अम्मा பேரை சொல்லி மூணு தடவை விடுங்க. यजमानस्य எங்க போனாங்க? இப்படி அனாதைய விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு. பேசிட்டு பாக்குறேன் அவங்க எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க. நான் தேடி பார்த்துட்டு தான் உனக்கு போனே பண்ற மாதிரி. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். சூரியமாமா, நான் ஹாசினி பேசுறேன். நீங்க தாராத்த மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தேன்னு சொன்னதை நாங்க எல்லாருமே கேட்டோம் மாமா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தாராத்த மேல உங்களுக்கு பாசம் அதிகம் தான். அதான் அவங்க சாயல்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தாராத்த மாதிரியே தெரிஞ்சிருக்கு மாமா. ஐயோ இல்ல ஹாசினி, நிஜமாவே அவங்க தாராமா தான். அவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. மாமா, அவங்கள நல்லா பாத்தீங்களா? அத்தை மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. அதான் அவங்க சாயல்ல யார பார்த்தாலும் நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல ஸ்ரீஜா, நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சேன்.
அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். அவங்க அம்மாவோட மறு ஜென்மம். அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீருவேன். ஹஸ்பண்ட் சார். மாரி, சூர்யாக்கு தாரா மேல ரொம்ப பாசம் இருந்ததுனால வேற யாரையோ பார்த்து தாரான்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஆமா மாறி, கவலைப்படாத. என்னதான் அவங்க என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாலும் நிச்சயமா அவங்க என் சிஸ்டர் ஆக முடியாது. என் சிஸ்டர் போயிட்டாங்க. கடவுளே. மாரி, வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. போ, உன் வேலையை பாரு. என் உள் மனசு சொல்லுது, கண்டிப்பா அது தாரா அத்தையா தான் இருக்கணும். சார், இந்த போட்டோல இருக்க அம்மாவை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல சார். இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.